இந்த ஒரு தவறு உங்க வாழ்க்கையை மெதுவாக அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பலர் உணரவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய தவறு இல்ல, ஒரு நாள் நடக்கும் விஷயமும் இல்ல. அது தினமும் மிகவும் சாதாரணமாக நடக்கிற ஒரு பழக்கம். அதுதான் நெகட்டிவ் எண்ணங்கள். என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான், என்னிடம் அதிர்ஷ்டம் இல்லை. இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் மனிதனின் வாழ்க்கையை உள்ளிருந்து உடைத்து விடுகிறது. நம் சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதன் வெளியுலகத்தில் சந்திக்கும் பிரச்சனைகள் அவனை அவ்வளவு பாதிக்காது. ஆனால் அவன் உள்ளத்தில் உருவாகும் எதிர்மறை எண்ணங்களே அவனை மிகவும் பலவீனமாக்கும். ஒரு விஷயம் தவறா நடந்த உடனே அதை சரி செய்ய என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்காம, என்னாலேயே இது முடியாது என்று முடிவு பெய்து விடுவதுதான் அந்த ஒரு பெரிய தவறு. இந்த ஒரு எண்ணம் மெதுவாக உங்க செயல்களையும் மாற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி செய்யாமல் விடுவீர்கள். புதிய வாய்ப்புகளை பயத்தால் தவிர்ப்பீர்கள். மற்றவங்கள் முன்னேறும் போது நீங்கள் அதையே பார்த்து உங்கள் வாழ்க்கையை குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையை ஒரு சிறிய அளவில் தள்ளிவிடும். சில நேரங்களில் நாம் தோல்வியை சந்திக்கலாம், அது இயல்பானது. ஆனால் அந்த தோல்வியை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதை ஒரு பாடமாக பார்க்காமல் ஒரு முடிவாக பார்க்க ஆரம்பிச்சால் நிற்கும். இந்த ஒரு தவறை திருத்தாமல் விட்டால் வாழ்க்கையில எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்த முடியாது. நெகட்டிவ் எண்ணங்கள் ஒரு விஷயம் மட்டுமில்லை, அது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் உருவாகிவிட்டால் அதை மாற்றுவது சிரமமாக இருக்கும். ஆனால் அது முடியாத விஷயம் அல்ல. அதை மாற்றும் முதல் படி அதை உணர்வது. நான் இப்படி யோசிக்கிறேனா என்று நம்மை நாமே கேட்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஒரு தவறு உங்க வாழ்க்கையை அழிக்கிறது என்றால் அதற்கான எதிர் வழியும் இருக்கிறது. அதுதான் நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் நான் முயற்சி செய்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன், நான் முன்னேறுவேன் என்ற எண்ணத்தை வைத்திருக்க வேண்டும். இந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். இப்போது அந்த இரண்டாவது விஷயத்தை பார்க்கலாம். இந்த அறிகுறி வந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொன்னால் அது என்ன அறிகுறி? அது ஒரு வெளிப்புற அறிகுறி அல்ல. அது உங்கள் உள்ளத்தில் தோன்றும் ஒரு மாற்றம். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் பழைய மாதிரி யோசிக்க முடியாமல் போகும். நீங்கள் எதையாவது குறை சொல்லும் போது உங்கள் உள்ளம் அதை ஏற்காமல் இருக்கும். அதுவே அந்த அறிகுறி. நீங்கள் முன்பு போல பயப்பட மாட்டீர்கள். முன்பு தவிர்த்த விஷயங்களை இப்போது முயற்சி செய்ய ஆரம்பிப்பீர்கள். தோல்வி வந்தாலும் அது உங்களை உடைக்காது, அது உங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பிக்கும், ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த அறிகுறி வந்தவுடனே உங்கள் வாழ்க்கையில பல விஷயங்கள் மாறத் தொடங்கும். உங்கள் சுற்றுப்புறமும் மாறும், உங்கள் எண்ணங்களும் மாறும், நீங்கள் பேசும் வார்த்தைகளும் மாறும். முக்கியமாக நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் விதமே மாறும். முன்பு நான் முடியாது என்று நினைச்ச இடத்துல இப்போது நான் முயற்சி செய்கிறேன் என்று நினைப்பீங்க. இது ஒரு சிறிய மாற்றம் போல தோணலாம், ஆனால் இதுவே வாழ்க்கையை மாற்றும் பெரிய சக்தி. இந்த மாற்றம் வந்தவுடன் நீங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துவீர்கள். உங்கள் வாழ்க்கையை உங்கள் வேகத்தில் முன்னேற்ற ஆரம்பிப்பீர்கள். இதனால் மன அமைதி அதிகரிக்கும். மன அமைதி வந்தவுடன் உங்கள் முடிவுகள் தெளிவாக இருக்கும். இந்த அறிகுறி வந்தவுடன் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள். ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இது மெதுவாக உங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். முக்கியமாக இந்த மாற்றம் வந்தவுடன் நீங்கள் கஷ்டங்களை பயப்பட மாட்டீர்கள். அதை ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இது என்னை ஏதோ கற்றுக் கொடுக்கிறது என்று நினைப்பீங்கள். இந்த மனநிலைதான் வெற்றிக்கு அடித்தளம். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது வெளியில நடக்கிற விஷயங்கள் அல்ல, அவன் உள்ளத்துல நடக்கிற மாற்றம்தான். அந்த மாற்றத்தை உருவாக்கும் சக்தி நம்முள்ளே இருக்கிறது. அதை பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். இந்த ஒரு தவறை இன்னைக்கு நீக்க முடிவு செய்யுங்கள். நெகட்டிவ் எண்ணங்களை மெதுவாக குறைத்து நம்பிக்கையை அதிகரிக்க ஆரம்பியுங்கள். ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் அது ஒரு புதிய பழக்கமாக மாறும். அந்த ஒரு அறிகுறி உங்கள் வாழ்க்கையில தோன்றும் நாள் தூரத்திலே இல்லை. நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கும் நாள்தான் அந்த அறிகுறியின் ஆரம்பம். அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும். இறுதியாக வாழ்க்கையை அழிப்பதும் நம்மால்தான், வாழ்க்கையை மாற்றுவதும் நம்மால்தான். அந்த ஒரு தவறை விடுங்கள். அந்த ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க போகிறீர்கள். இந்த ஒரு தவறையும் அந்த ஒரு மாற்றத்தின் அறிகுறியையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது நாம் வாழ்க்கையை பார்க்கும் விதமே மாறத் தொடங்குகிறது. பல நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் வெளியில் இருந்து வருவது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது நம்முடைய உள்ளத்தில் உருவாகும் எண்ணங்களின் பிரதிபலிப்பே. ஒரு மனிதன் தினமும் அவன் மனதில் என்ன பேசுகிறான் என்பதே அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது.
என்னால் முடியாது என்று தினமும் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒருவர் ஒரு நாள் கூட முயற்சி செய்யாமல் விடுவார். ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னேறுவார். இந்த சிறிய வித்தியாசமே வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த ஒரு தவறு, நம்மை நாமே குறைத்து மதிப்பது, மிகவும் ஆபத்தானது. பிறர் நம்மை குறை சொல்லுவது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் நம்முடைய உள்ளம் நம்மை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டால் அது நம்மை மெதுவாக உடைத்துவிடும். அதனாலதான் நம்முடைய உள்ளத்துல நாம் பேசும் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். இந்த நிலையில இருந்து வெளியே வர ஒரு முக்கியமான வழி உள்ளது. அதுதான் சுய விழிப்புணர்வு. நாம் என்ன யோசிக்கிறோம், ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறோம் என்று கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். இது ஆரம்பத்துல அது சிரமமா இருக்கும். ஆனால் அதை ஒரு பழக்கமாக மாற்றினால் நம்முடைய எண்ணங்களை நாமே கட்டுப்படுத்த முடியும். அந்த அறிகுறி வாழ்க்கை மாறும். அந்த உள்ளார்ந்த மாற்றம் மெதுவாக உருவாகும். அது ஒரு பெரிய சம்பவமாக வராது. அது ஒரு நாள் நீங்கள் உங்களை குறை சொல்லாமல் இருப்பதில் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதை திருத்த முயற்சி செய்யும் போது அது வளர ஆரம்பிக்கும். நீங்கள் முன்பு போல மற்றவர்களின் கருத்தால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். முன்பு யாராவது ஏதாவது சொன்னால் மனம் உடைந்து போயிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பீர்கள். இந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் அடித்தளம். இந்த மாற்றம் வந்தவுடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவீர்கள். என்ன நடக்கிறது என்பதை விட நான் எப்படி பதில் அளிக்கிறேன் என்பதில் கவனம் செலுத்துவீர்கள். இதுவே மன வலிமை. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த விஷயங்களுக்கு நாம் எப்படி பதில் அளிக்கிறோம் என்பதை நாம் கட்டுப்படுத்த முடியும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் தருணமே அந்த பெரிய மாற்றத்தின் தொடக்கம். இந்த ஒரு தவறை விட்டுவிடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுமை குறையும். நீங்கள் தேவையில்லாத பயம், பதட்டம், ஒப்பீடு ஆகியவற்றிலிருந்து மெதுவாக வெளியே வருவீர்கள். இது உங்கள் மனதை லேசாக மாற்றும். அந்த அறிகுறி மேலும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் இலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தினமும் சிறிய முன்னேற்றங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். இதுதான் வெற்றியின் உண்மையான பாதை. இந்த மாற்றம் வந்தவுடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்றி கூற ஆரம்பிப்பீர்கள். உங்களிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நன்றி உணர்வு உங்கள் மனதை அமைதியாக்கும். அமைதியான மனதில்தான் நல்ல முடிவுகள் உருவாகும். இந்த பயணத்துல முக்கியமான ஒன்று தொடர்ச்சி. ஒரு நாள் மட்டும் மாற்றம் செய்தால் போதாது. தினமும் சிறிது முன்னேற்றம் செய்ய வேண்டும். அது மெதுவாக ஒரு பெரிய மாற்றமாக மாறும். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கும் தருணத்தில் உலகமும் உங்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் செயல்கள் மாறும், உங்கள் முடிவுகள் மாறும், உங்கள் வாழ்க்கை பாதை மாறும். இது எல்லாம் அந்த ஒரு சிறிய மாற்றத்தின் விளைவு. இறுதியாக வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியில இல்லை, அது நம்முள் தான் இருக்குது. அந்த சக்தியை நாம் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்கிறது தான் முக்கியம். அந்த ஒரு தவறை விட்டுவிட்டு அந்த ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி உயர்கிறது என்பதை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள். இந்த உண்மையை மனதில் வைத்து இந்த தெக்கேயே அந்த மாற்றத்தை ஆரம்பியுங்கள். நாளை உங்கள் வாழ்க்கை வேறொரு நிலைக்கு சென்றிருக்கும். இந்த பயணத்தை தொடர்ந்து செல்லும் போது ஒரு முக்கியமான உண்மையை நாம் தெளிவாக உணர ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் நிகழ்வதில்லை. அவை சிறிய எண்ணங்களில் தொடங்கி சிறிய முடிவுகளில் வளர்ந்து ஒரு நாள் பெரிய மாற்றமாக வெளிப்படும். அந்த ஆரம்பம்தான் நாம் இன்று எடுக்கும் அந்த ஒரு தீர்மானம். இந்த ஒரு தவறு நம்மை நாமே தடுக்கிக் கொள்வது பலரின் வாழ்க்கையில் தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாய்ப்பு வந்தாலும் நான் இதுக்கு சரியானவன் இல்லை என்று நினைத்து அதை தவிர்த்து விடுகிறோம். ஒரு கனவு இருந்தாலும் இது நிஜமாக முடியாது என்று நம்மையே நம்பாமல் விடுகிறோம். இதுதான் வாழ்க்கையை நாமே மெதுவாக கட்டுப்படுத்தி சிறிய வட்டத்திற்குள் அடைத்து விடுவது. ஆனால் அந்த அறிகுறி டாஷ் வாழ்க்கை மாறப்போகிறது என்ற அந்த உள்ளார்ந்த உணர்வு டாஷ் ஒரு நாள் திடீரென்று நம்முள் எழும். அது ஒரு சின்ன குரல் போல இருக்கும். இப்படிதான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மாற்ற முடியும் அப்படின்ற அந்த குரல் சொல்லும். அந்த குரலை கேட்பதா இல்லையா என்பதுதான் முக்கியம். பலர் அந்த குரலை புறக்கணித்து விடுவார்கள். பழைய பழக்கங்களுக்கும் பழைய பயங்களுக்கும் திரும்பி விடுவார்கள். ஆனால் சிலர் அந்த குரலை நம்பி ஒரு சிறிய படி எடுப்பார்கள். அந்த ஒரு படியே அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஆரம்பமாகும். இந்த மாற்றம் வந்தவுடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பொறுப்புடன் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். என்ன நடந்தது என்று கேட்பதை விட நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்கள். இந்த ஒரு கேள்விதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தி. இந்த நிலையிலிருந்து நீங்கள் உங்கள் இலக்குகளை தெளிவாக அமைக்க ஆரம்பிப்பீர்கள். பெரிய இலக்குகள் தேவையில்லை. தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் போதும். அந்த முன்னேற்றம் தான் நாளை பெரிய வெற்றியாக மாறும். இந்த பயணத்தில்
தடைகள் வராமல் இருக்காது. சில நாட்களில் நீங்கள் மீண்டும் பழைய எண்ணங்களுக்கு திரும்பலாம். அது தவறு அல்ல, அது ஒரு இயல்பான செயல்முறை. ஆனால் முக்கியமானது என்னவென்றால் மீண்டும் எழுந்து நிற்பது, மீண்டும் அந்த நல்ல பாதைக்கு திரும்புவது. இந்த ஒரு தவறை விட்டுவிட்டு அந்த ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அமைதியை உணர ஆரம்பிப்பீர்கள். வெளியில எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உங்கள் உள்ளத்துல அமைதி இருக்கும். இந்த அமைதிதான் உண்மையான பலம். இந்த நிலை வந்தவுடன் நீங்கள் மற்றவர்களின் பாராட்டை தேட மாட்டீர்கள். உங்கள் முன்னேற்றம் தான் உங்கள் திருப்தியாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதுதான் உண்மையான சுயநம்பிக்கை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் என்ற நம்பிக்கை மெதுவாக உருவாகும். அது ஒரு அகந்தை அல்ல, அது ஒரு அமைதியான நம்பிக்கை. நான் முயற்சி செய்தால் முடியும் என்ற ஒரு உறுதி. இந்த உணர்வு வந்தவுடன் நீங்கள் உங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் மிகவும் கவனமாக பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட மாட்டீர்கள். உங்கள் இலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கையை நேராக முன்னேற்றும். இப்போது அந்த அறிகுறி முழுமையாக வெளிப்படும். நீங்கள் பழைய மனிதர் இல்லை என்று நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் எண்ணங்கள் மாறிவிட்டது, உங்கள் பழக்கங்கள் மாறிவிட்டது, முக்கியமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பார்வை மாறிவிட்டது. இதுதான் அந்த மாற்றத்தின் உச்சம். இந்த நிலையை அடைந்தவுடன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிலையாக இருக்க முடியும். கஷ்டம் வந்தாலும் அது உங்களை உடைக்காது, வெற்றி வந்தாலும் அது உங்களை மாற்றாது. நீங்கள் சமநிலையில் இருப்பீர்கள். இறுதியாக வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு சக்தி நம்முள் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அந்த சக்தியை வெளிக்கொணர ஒரு சிறிய முடிவு போதும். அந்த ஒரு தவறை விட்டுவிட்டு அந்த ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஒரு புதிய உயரத்தை அடையும். இந்த பயணம் இன்னைக்கு தொடங்கலாம், இந்த நொடியில தொடங்கலாம். நீங்கள் தயாராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் தயாராக இருக்கும். அந்த ஒரு முடிவு உங்கள் முழு எதிர்காலத்தை மாற்றும். இந்த பயணத்தை இன்னும் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் போது நாம் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை அடைகிறோம். இது வெறும் எண்ணங்களின் மாற்றம் மட்டுமல்ல, இது வாழும் விதத்தின் மாற்றம். ஒரு மனிதன் தனது உள்ளத்தை மாற்றியவுடன் உலகமே அவனை வேறு விதமாக அணுக ஆரம்பிக்கும். இந்த ஒரு தவறை விட்டுவிட்டு முன்னேறுகிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் புதிய அர்த்தம் கொடுக்க ஆரம்பிப்பான். முன்பு நடந்த கஷ்டங்களை நினைத்து வருந்தியவன் இப்பொழுது அதையே நினைத்து அதுதான் என்னை இங்கு கொண்டு வந்தது என்று சொல்ல ஆரம்பிப்பான். இந்த பார்வை மாற்றம்தான் உண்மையான வளர்ச்சி. அந்த அறிகுறி மேலும் வலுவாக வெளிப்படும். நீங்கள் இப்போது பயத்தை அடிப்படையாக கொண்டு முடிவுகள் எடுக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுவீர்கள். இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கதவுகளை திறக்கும். முன்பு நீங்கள் மற்றவர்களின் கருத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போது நீங்கள் உங்கள் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பிப்பீர்கள். அது மிகவும் அமைதியான குரல், ஆனால் அது மிகவும் தெளிவானது. அதுதான் உங்களை சரியான பாதைக்கு வழிநடத்தும். இந்த நிலையிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்பீங்கள். உங்கள் நாள் எப்படி செல்கிறது, உங்கள் நேரம் எங்கே செல்கிறது, உங்கள் ஆற்றல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, இவை அனைத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த விழிப்புணர்வு தான் உங்கள் முன்னேற்றத்தின் அடித்தளம். இந்த மாற்றம் வந்தவுடன் நீங்கள் தாமதப்படுத்தும் பழக்கத்தை விட்டு விடுவீர்கள். பிறகு பார்க்கலாம் என்ற எண்ணம் குறையும். இப்போது செய்யலாம் என்ற மனநிலை உருவாகும். இந்த சிறிய மாற்றம்தான் பெரிய சாதனைகளை உருவாக்கும். இந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்வீர்கள். பழைய தவறுகளை நினைத்து தன்னை தானே தண்டிப்பதை நிறுத்துவீர்கள். அதற்கு பதிலாக அந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவீர்கள். இந்த மன்னிப்பு தான் உங்களை மனரீதியாக விடுவிக்கும். அந்த அறிகுறி இன்னும் தெளிவாக தெரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும், எதை முடியாது என்பதை புரிந்து கொள்வீர்கள். கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விடுவீர்கள். இது உங்களுக்கு பெரிய மன அமைதியை தரும். இந்த நிலை வந்தவுடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிமையாக மாற்றுவீர்கள். தேவையற்ற சிக்கல்கள், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற எண்ணங்கள், இவை அனைத்தும் மெதுவாக விலகும். உங்கள் வாழ்க்கை தெளிவாகவும் நேர்த்தியாகவும் மாறும். இந்த மாற்றம் உங்கள் செயல்களில் வெளிப்படும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், உங்கள் முடிவுகள் தெளிவாக இருக்கும், உங்கள் செயல்கள் உறுதியானதாக இருக்கும். இதுவே மற்றவர்களுக்கு உங்களை ஒரு வலிமையான மனிதராக காட்டும். ஒரு கட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் விதமே மாறிவிடும். கஷ்டம் வந்தால் அதை தப்பிக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள், அதை நேராக எதிர்கொள்வீர்கள். இந்த தைரியம்தான் வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தி. இந்த பயணத்தின் இறுதியில் நீங்கள் ஒரு உண்மையை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை நமக்கு எதிராக இல்லை, அது நம்மை உருவாக்கும் ஒரு செயல்முறை. அந்த செயல்முறையை நம்பி அதனுடன் சேர்ந்து பயணிக்கும் போதுதான் நாம் உண்மையான அமைதியையும் முன்னேற்றத்தையும் அடைகிறோம்.
இறுதியாக அந்த ஒரு தவறை விட்டுவிட்டு அந்த ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட மனிதன் அவன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் தளர மாட்டான். அவன் விழுந்தாலும் எழுவான். அவன் தாமதமானாலும் முன்னேறுவான். ஏனெனில் அவன் இப்போது அவன் உள்ளத்தின் சக்தியை உணர்ந்து விட்டான். இந்த உணர்வுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். அதை பெற்றவுடன் நீங்கள் எதையும் அடைய முடியும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உள்ளது என்பதை உணர்ந்தவுடனே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். இந்த நொடியில இருந்து அந்த ஒரு தவறு விடுங்கள். அந்த ஒரு நல்ல மாற்றத்தை தேர்வு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மெதுவாக ஒளிர ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இந்த பயணத்தை இன்னும் ஒரு படி முன்னேற்றி பார்க்கும்போது நாம் ஒரு மிக ஆழமான உண்மையை தொடுகின்றோம். வாழ்க்கையில் நம்மை தடுத்து நிறுத்தியது வெளியில் இருந்த சூழ்நிலைகள் அல்ல, நம்முடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஒரு பழைய நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை மாற்றும் தருணமே வாழ்க்கை மாறும் தருணமாகிறது. இந்த ஒரு தவறை விட்டுவிட்ட மனிதன் இப்போது அவன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறான். முன்பு அவன் சந்தித்த தோல்விகள் அவனை வருத்தப்படுத்தி இருந்தால் இப்போது அது அவனுக்கு வழிகாட்டியாக மாறுகிறது. நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ற கேள்வி அவன் மனதில் இயல்பாக எழுகிறது. அந்த அறிகுறி இப்போது ஒரு உணர்வாக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாக மாறுகிறது. நீங்கள் உங்கள் நாளை ஆரம்பிக்கும் விதம் மாறிவிடும். காலை எழுந்தவுடன் பயம் அல்லது சோர்வு இல்லாமல் ஒரு அமைதியான நம்பிக்கையுடன் நாளை தொடங்குவீர்கள். இந்த ஒரு மாற்றம்தான் நாள் முழுவதையும் பாதிக்கும். இந்த நிலை வந்தவுடன் நீங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தை கூட கவனமாக தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள். உங்களை முன்னேற்றும் மனிதர்களுடன் இருக்க விரும்புவீர்கள். உங்களை கீழே இழுக்கும் சூழ்நிலைகளில் இருந்து மெதுவாக விலகுவீர்கள். இது உங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த மாற்றம் உங்க பேச்சிலும் தெரியும். முன்பு நீங்கள் பார்த்து சொல்லலாம் என்று தயக்கத்துடன் பேசினால் இப்போது நான் முயற்சி செய்கிறேன், நான் செய்வேன் என்று உறுதியுடன் பேசுவீர்கள். இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை உங்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இந்த பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்பாடு எடுப்பதை உணர்வீர்கள். உங்கள் நேரம், உங்கள் முடிவுகள், உங்கள் முன்னேற்றம் அனைத்திற்கும் நீங்கள் பொறுப்பு எடுப்பீர்கள். இந்த பொறுப்பு தான் உண்மையான சுதந்திரம். அந்த அறிகுறி இப்போது உங்கள் செயல்களில் முழுமையாக வெளிப்படும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளி போட மாட்டீர்கள். சிரமமான விஷயங்களையும் எதிர்கொள்வீர்கள். இது உங்கள் வாழ்க்கையை வேகமாக முன்னேற்றும். இந்த நிலையில் நீங்கள் வெற்றியை மட்டும் நோக்கி ஓட மாட்டீர்கள், அந்த பயணத்தையே அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்கிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இதுதான் உண்மையான நிறைவு. ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் திடீரென நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உள்ளது. அந்த காரணத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்பட ஆரம்பிப்பீர்கள். இது உங்கள் முடிவுகளை மிகவும் வலுவாக மாற்றும். இந்த மாற்றம் வந்தவுடன் நீங்கள் பயத்தை முற்றிலும் இழக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த பயம் உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்கள் அதை சமாளிக்க கற்றுக்கொள்வீர்கள். இந்த திறன் தான் வாழ்க்கையில எந்த சவாலையும் கடக்க உதவும். இந்த பயணத்தின் ஒரு அழகான பகுதி என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும் மாற்ற மாட்டீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்களும் மாற்றம் அடைய ஆரம்பிப்பார்கள். உங்கள் செயல்கள், உங்கள் நம்பிக்கை, உங்கள் அமைதி, இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக மாறும். இப்போது அந்த ஒரு தவறு மிகவும் தூரத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை நினைத்தாலும் அது உங்களை பாதிக்காது. ஏனெனில் நீங்கள் ஒரு புதிய மனிதராக உருவாகிவிட்டீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை உருவாகிவிட்டது. இந்த நிலை வந்தவுடன் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தளர மாட்டீர்கள். வாழ்க்கை உங்களை சோதித்தாலும் நீங்கள் சிதற மாட்டீர்கள். நீங்கள் நின்று யோசித்து மீண்டும் முன்னேறுவீர்கள். இதுதான் உண்மையான வெற்றி. இறுதியாக இந்த முழு பயணத்தின் சாரம் மிகவும் எளிமையானது. வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய விஷயம் தேவையில்லை. அந்த ஒரு தவறை விட்டுவிட்டு அந்த ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் போதும். அந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றும். இந்த நொடியில இருந்து நீங்கள் எடுக்கிறோம் அந்த ஒரு நல்ல முடிவு உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உள்ளது. அதை எப்படி வடிவமைப்பது என்பது உங்கள் தேர்வு. அந்த தேர்வை சரியாக எடுத்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஒரு புதிய உயரத்தை அடையும். இந்த பயணத்தை மேலும் முன்னேற்றி பார்க்கும்போது நாம் ஒரு ஆழமான அமைதியை உணர ஆரம்பிக்கிறோம். இந்த அமைதி வெளியில் இருந்து வருவதில்லை. அது நம்முடைய உள்ளத்தில் உருவாகும் தெளிவின் விளைவு. ஒரு காலத்தில் குழப்பமாக இருந்த எண்ணங்கள் இப்பொழுது தெளிவாக மாறிவிட்டது. அதுவே வாழ்க்கையின் பாதையையும் தெளிவாக்குகிறது. இந்த ஒரு தவறை விட்டுவிட்டு முன்னேறிய பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில பார்க்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி கவலைப்பட்டிருந்தீர்கள். இப்போது நீங்கள் கவனத்தை மாற்றி
உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மாற்றமே உங்கள் மன அழுத்தத்தை மிகவும் குறைக்கும். அந்த அறிகுறி இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கையாக மாறிவிட்டது. என்ன நடந்தாலும் நான் அதை சமாளிக்க முடியும் என்ற ஒரு அமைதியான சக்தி உங்களுக்குள் உருவாகும். இது ஒரு சத்தமில்லா வலிமை, ஆனால் அது மிகவும் ஆழமானது. இந்த நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எளிமையை அதிகப்படுத்துவீர்கள். தேவையற்ற சிக்கல்களை நீக்குவீர்கள். உங்கள் நேரம், உங்கள் ஆற்றல், உங்கள் கவனம் இவை அனைத்தையும் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இது உங்கள் முன்னேற்றத்தை வேகமாக்கும். இந்த மாற்றம் உங்கள் உறவுகளிலும் தெரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். உண்மையான உறவுகளை மதிப்பீர்கள். போலியான உறவுகளிலிருந்து மெதுவாக விலகுவீர்கள். இது உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு கட்டத்தில் உணர்வீர்கள், வாழ்க்கையில் எதையும் நிரந்தரமாக பிடித்து வைத்திருக்க முடியாது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவுடனே நீங்கள் பிடிவாதத்தை விடுவீர்கள். இது உங்கள் மனதை மிகவும் லேசாக்கும். அந்த அறிகுறி இப்போது உங்கள் செயல்களில் மட்டுமல்ல, உங்கள் இருப்பில் கூட தெரியும். நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், அவசரப்பட மாட்டீர்கள். உங்கள் முடிவுகள் நிதானமாக இருக்கும். இந்த நிதானம்தான் பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளம். இந்த நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டீர்கள். உங்கள் பாதை என்று புரிந்து கொள்வீர்கள். இது உங்களுக்கு ஒரு தனி சுதந்திரத்தை தரும். அந்த சுதந்திரம்தான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த மாற்றம் வந்தவுடனே நீங்கள் தோல்வியை கூட வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது ஒரு தடையாக இல்லை, அது ஒரு திருத்தமாக மாறும். நீங்கள் உங்கள் வழியை மாற்றிக்கொண்டு மேலும் வலிமையாக முன்னேறுவீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி கூற ஆரம்பிப்பீர்கள். நல்லது கெட்டது என்று பிரிக்காமல், இது எல்லாம் என்னை உருவாக்கியது என்று உணர்வீர்கள். இந்த நன்றி உணர்வு உங்கள் உள்ளத்தை முழுமையாக நிரப்பும். இந்த பயணத்தின் இறுதியில் நீங்கள் ஒரு பெரிய உண்மையை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம், வளர்கிறோம், மாறுகிறோம். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவுடனே வாழ்க்கை மிகவும் எளிமையாக மாறும். இப்போது அந்த ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லாததாகிவிட்டது. அது ஒரு பழைய நினைவாக மட்டுமே இருக்கும். அந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது. நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை உங்கள் விதத்தில் உருவாக்கும் நிலையில இருக்கிறீர்கள். இந்த நிலையை அடைந்தவுடன் நீங்கள் எதையும் அடைய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள உறுதியாக இருக்கும். அது ஒரு பெருமை அல்ல, அது ஒரு அமைதியான உண்மை. இந்த உண்மைதான் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து உயர்த்தும். இறுதியாக இந்த முழு பயணத்தின் சாரம் ஒன்றே, மாற்றம் வெளியில் இல்லை, அது நம்முள்தான். அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை நிச்சயம் ஒளிரும். அந்த ஒளி நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பிரகாசமாக்கும். இந்த நொடியில நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. அந்த முடிவை நம்பிக்கையுடன் எடுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி அழகாக மாறுகிறது என்பதை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். இதே போல சிவனின் அற்புதங்களை கேட்க நம் சிவமே நிம்மதி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.